Hi students, in the previous video we studied the Hershey and Chase experiment which proved that DNA is the genetic material in a cell. In this video we are going to learn about the chemistry of nucleic acids. Biologists have proved that genetic material in a cell is the nucleic acid. That is the deoxyribonucleic acid or the ribonucleic acid. What are nucleic acids? Nucleic acids are long chains or polymer of repeated subunits called the nucleotides. Nucleic acids என்றது வேற ஒண்ணே இல்ல நியூக்ளியோடைட்ஸ் ஓட லாங் செயின் இல்ல பாலிமர். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸ் ஓட சப்யூனிட்ஸும் ஒரு லாங் செயினாவோ ஒரு பாலிமர் மாலிகுலாவோ இருக்கிறத தான் நம்ம நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்வோம். Each nucleotide subunits, அதாவது ஒரு நியூக்ளியோடைடில் நிறைய சப்யூனிட்ஸ் இருக்குன்னு படித்தோம். இந்த நியூக்ளியோடைடில் உள்ள ஒவ்வொரு சப்யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். பென்டோஸ் சுகர் which is made up of 5 carbon. ஸோ 5 கார்பன், அதனால பென்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். A nitrogenous base and a phosphate group. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் சப்யூனிட்லேயும் நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும், பென்டோஸ் சுகர் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும். பென்டோஸ் சுகர், we all know mono means 1, di 2, tri 3, tetra 4, penta 5. The sugar which contains 5 carbon are called as the pentose sugar. Nucleic acids are classified into 2 types based on the type of pentose sugar. எந்த விதமான பென்டோஸ் சுகர் இருக்கோ அதை வச்சு நியூக்ளிக் ஆசிடை 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். The nucleic acid which contains the deoxyribose sugar are called as the deoxyribonucleic acid, or in short we can say it as the DNA. The nucleic acid which contains the ribose sugar are known as the ribonucleic acid or the RNA. The DNA will be found in the nucleus of the eukaryotes and the nucleoid of the prokaryotes. DNA எங்கே இருக்குன்னா யூகாரியோட்ஸோட நியூக்ளியஸ்லேயும் ப்ரோகாரியோட்ஸோட நியூக்ளியாய்ட்லேயும் DNA இருக்கும். இந்த DNAக்கும் RNAக்கும் only one difference is there, that is in deoxyribose sugar there is one oxygen atom less than the ribose sugar. ரைபோஸ் சுகரை விட டிஆக்சிரைபோஸ் சுகரில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்மியாக இருக்கும். நைட்ரோஜீனஸ் பேசஸ். Base is a substance that will accept the hydrogen ion or proton in a solution. ஒரு சொல்யூஷனில் ஹைட்ரஜன் அயான்ஸையோ புரோட்டானையோ அக்செப்ட் பண்ணுற சப்ஸ்டன்ஸை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸ் பார்த்திங்கன்னா nitrogen containing molecules which have the chemical properties of a base. Base ஓட chemical properties அதில் இருக்கும், ஆனால் அதோட சேர்த்து என்ன இருக்கும், நைட்ரஜனும் இருக்கும். அதை தான் நம்ம nitrogenous bases அப்படின்னு சொல்லுவோம். இந்த DNA RNA ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 bases இருக்கும், 2 purines and 2 pyrimidines. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் செயின்லேயும் DNAலேயும் RNAலேயும் 2 purine இருக்கும், 2 pyrimidine இருக்கும். ஸோ டோட்டலி 4 bases இருக்கும். பியூரினில் பார்த்தீங்கன்னா அடினைன் குவானைன் அப்படின்னு 2 bases இருக்கும். இந்த 2 basesுமே டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சரால் மேக்கப் ஆகிருக்கும். வேற பைரிமிடைன்ஸ் பார்த்தீங்கன்னா தைமின், சைட்டோசின், யுரைசில், இந்த 3 விதமான பேசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பைரிமிடைன்ஸ் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தைமின் வந்து டிஎன்ஏல மட்டும் இருக்கும், யுரேசில் வந்து ஆர்என்ஏல மட்டும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா 2 பியூரின் 2 பைரிமிடைன் தான் இருக்கும். ஸோ 3 பைரிமிடைன் பேசஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 2 பேஸ் தான் வந்து ஒரு டிஎன்ஏலையோ ஒரு ஆர்என்ஏலையோ இருக்கும். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா யுரேசில் இருக்காது, RNAல பார்த்தீங்கன்னா தைமின் இருக்காது. The short notes of nitrogenous bases. DNA and RNA have 4 bases. Purines have 2 bases, adenine and guanine.
This adenine and guanine are made up of double carbon nitrogen ring structure. Pyrimidines have two bases, thymine, cytosine, uracil. So in DNA there will be thymine and cytosine. In RNA there will be two pyrimidines, cytosine and uracil. These pyrimidines have a single carbon nitrogen ring structure. The phosphate functional group. This group is derived from phosphoric acid H3PO4. Phosphoric acid has 3 active hydroxyl groups. In these 3 hydroxyl groups, 2 hydroxyl groups are involved in the strand formation. So DNA la வந்து double strand இருக்கும், RNA பார்த்தீங்கன்னா single strand இருக்கும். இந்த strand formationக்கு 2 hydroxyls are involved. The phosphate functional group PO4 gives the DNA and the RNA the property of an acid. இதில் இருக்கிற அந்த phosphate functional group தான் என்ன பண்ணுது, DNAக்கும் RNAக்கும் acid property-யை கொடுக்குது. Acid is a substance that release hydrogen ions or proton in a solution. So base வந்து என்ன படிச்சோம், accepts the hydrogen ions or proton. So இந்த acid வந்து என்ன பண்ணும், they will be releasing the hydrogen ion or proton in a solution. இந்த PO4 phosphate functional group அதுதான் வந்து DNAக்கும் RNAக்கும் acid property-யை கொடுக்குது. அதனால தான் அதை nucleic acid அப்படின்னு சொல்லுவோம். The bond that are formed from the phosphates are called as the esters. After the formation of the phosphodiester bonds, the oxygen atom of the phosphate group is negatively charged. Bonds form பண்ண phosphates நம்ம எஸ்தர்னு சொல்கிறோம். இந்த phosphodiester bond ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா oxygen atom வந்து இதில் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். This negatively charged phosphate will be ensuring the retention of the nucleic acid within the cell or the nuclear membrane. ஒரு செல்லுக்குள்ளேயோ நியூக்ளியர் மெம்ப்ரேனுக்குள்ளேயோ அந்த நியூக்ளிக் ஆசிடை அப்படியே ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். Coming to the nucleoside and the nucleotide. The nitrogenous base will be chemically linked to one molecule of sugar to form the nucleoside. The nitrogenous base வந்து பார்த்தீங்கன்னா சுகரோட ஒரு மாலிகுலில் லிங்க் ஆகிருக்கும் நியூக்ளியோசைட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த மாலிகுல் ஆஃப் சுகர் பார்த்தீங்கன்னா 1 கார்பன் ஆஃப் த சுகர். ஸோ சுகரில் 1 கார்பன் 3 கார்பன் 5 கார்பன் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் த சுகரில் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ஒரு மாலிகுல் ஆஃப் சுகரோட லிங்க் ஆகிருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோசைட் அப்படின்னு சொல்லுவோம். When a phosphate group is attached to the carbon of the same sugar, ஸோ இப்படி ஒரு நியூக்ளியோசைடில் போய் ஒரு பாஸ்பேட் குரூப்பு போய் அட்டாச் ஆச்சு அப்படின்னா இந்த நியூக்ளியோசைட் வந்து நியூக்ளியோடைடாக மாறிடும். இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே சேர்ந்து கண்டென்சேஷன் ஆர் பை பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் தே ஃபார்ம் த பாலிநியூக்ளியோடைட் செயின். இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்றா கண்டென்ஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா பாலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ராக்சில் குரூப் ஆன் த 3 கார்பன் ஆஃப் த சுகர் ஆஃப் 1 நியூக்ளியோடைட் வில் ஃபார்ம் த எஸ்தர் வித் த பாஸ்பேட் ஆஃப் அனதர் நியூக்ளியோடைட். ஸோ ஒரு நியூக்ளியோடைடோட இந்த ஹைட்ராக்சில் குரூப் 3 கார்பன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப்பை என்ன பண்ணும், எஸ்தர் ஃபார்ம் பண்ணும். The chemical bonds that link the sugar components of adjacent nucleotides are called as the phosphodiester bond 5-3-, which indicates the polarity of the strand. பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோடைட்ஸில் உள்ள சுகர் காம்பனன்ட்ஸை லிங்க் பண்ணுற பாண்டை நம்ம பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராண்டோட போலாரிட்டியை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். இந்த டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் உள்ள எண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக டிஸ்டிங்க்டாக இருக்கும்.
இந்த 2 ends வந்து நம்ம என்ன சிம்பிளில் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா 5' 3' அப்படின்னு சொல்லுவோம். 5' symbol வந்து carbon in the sugar to which the phosphate functional group is attached. சுகரில் இருக்கிற கார்பன் வந்து பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம 5' சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா symbol 3' பார்த்திங்கன்னா கார்பன் in the sugar to which the hydroxyl functional group is attached. ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற இதை வந்து கார்பன் இந்த சுகரை அட்டாச் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 3' சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட் ரெசிடியூலையும் ஒரு அடிஷ்னல் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். எந்த பொசிஷன்லனா 2' பொசிஷனில் இருக்கும். அதுதான் வந்து ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆர்என்ஏல ஒரு அடிஷ்னல் -OH குரூப் இருக்கும் 2' பொசிஷனில். ஸோ இந்த 5' 3' டைரெக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவோட ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். James Watson and Francis Crick in the year 1953 proposed the double helix model for DNA. This double helix model was proposed based on the X-ray diffraction analysis of Morris Wilkins and Rosalind Franklin. The base pairing between the two strands of polynucleotide chain was the highlight of this strand. Erwin Chargaff proposed that adenine pairs with thymine with 2 hydrogen bonds and guanine will always pair with cytosine with 3 hydrogen bonds. Adenine எப்போதுமே தைமினோட பேர் ஆகும் 2 ஹைட்ரஜன் பாண்டால். அதே மாதிரி குவானைன் வந்து சைட்டோசைனோட பேர் ஆகும் 3 ஹைட்ரஜன் பாண்டால். இந்த ரேஷியோ ஆஃப் அடினைன் அண்ட் தைமைன் குவானைன் அண்ட் சைட்டோசைன் பார்த்திங்கன்னா எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். இந்த பேஸ் பேர் தான் polypeptide chainோட unique property. Always the two strands are complementary to each other. If the sequence of bases in one strand or template is known, we can easily predict the sequence or template of another strand. In today's video, we studied about the chemistry of nucleic acids. Nucleic acids are long chains or polymer of repeating subunits called the nucleotides. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் சப்யூனிட்டும் 3 பார்ட்ஸ் இருக்கும். பென்டோ சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் ஏ பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப். எந்த விதமான பென்டோ சுகர் இருக்கோ அதை வச்சு நியூக்ளிக் ஆசிட்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். டிஆக்சி ரைபோ சுகர் உள்ளதை டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ரைபோ சுகர் உள்ளதை ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரோஜினஸ் பேஸஸ் பார்த்திங்கன்னா பேஸ்ன்றது வந்து a substance which will accept the hydrogen ion or proton in a solution. நைட்ரோஜினஸ் பேஸஸில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டெயின் மாலிகூல்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸோட தான் இருக்கும். டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் பார்த்திங்கன்னா 4 பேஸஸ் இருக்கும். 2 பியூரின்ஸ் அண்ட் 2 பைரிமிடின்ஸ். பியூரின்ஸ் பார்த்திங்கன்னா அடினைன் அண்ட் குவானைன். இது வந்து டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர். பைரிமிடைன்ஸ் பார்த்திங்கன்னா சைட்டோசின், யுரேசில் அண்ட் தைமின். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். டிஎன்ஏல வந்து தைமின் இருக்கும். ஆர்என்ஏல யுரேசில் இருக்கும். பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கு. இதில் 3 ஆக்டிவ் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்கும். அதில் 2 வந்து ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்திங்கன்னா டிஎன்ஏக்கோ ஆர்என்ஏக்கோ ஆசிட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். ஆசிடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயான் இல்லை ப்ரோட்டானை சொல்யூஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா பாஸ்பேட்ஸாக ஃபார்ம் பண்ணோம். அதை எஸ்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நியூக்ளிக் ஆசிட் வந்து செல்லுக்குள்ளேயோ நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளேயோ ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1 nitrogen molecule of sugarல வந்து கெமிக்கலாக லிங்க் ஆகிருக்கிற நைட்ரோஜினஸ் பேஸை வந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா நியூக்ளியோசைடு ஃபார்ம் பண்ணும். இந்த நியூக்ளியோசைடில் ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து 5' கார்பனில் வந்து லிங்க் ஆகும் போது அதை என்ன ஃபார்ம் பண்ணுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பாலி நியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் த 3 கார்பன் சுகர் வந்து என்ன பண்ணும், எஸ்தர் ஃபார்ம் பண்ணும். adjacent நியூக்ளியோடைட்ஸோட சுகர் காம்பனன்ட்ஸோட லிங்க் ஆகிருக்கிற கெமிக்கல் பாண்ட் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா பாஸ்போடைஎஸ்தர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் 5'3' அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ராண்டோட போலாரிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டோட எண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக டிஸ்டிங்க்டாக இருக்கும். இதை வந்து நம்ம 5'3' சிம்பிள் அதனால் டிசைன் பண்ணுறோம். இந்த 5' சிம்பிள் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கார்பன் இன் த சுகர் பாஸ்பேட்டோட ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற எண்டு. அதே மாதிரி 3' சிம்பிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கார்பன் இன் த சுகர் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற எண்டு. ஆர்என்ஏல ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் அடிஷ்னலாக ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பை 2' பொசிஷனில் வச்சுருக்கோம். இந்த 5'3' டைரெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸோட ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். James Watson and Francis Crick proposed the double helix model in the year 1953. Erwin Chergaff observed that always adenine pairs with thymine with 2 hydrogen bonds. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவானைன் வந்து சைட்டோசைனோட தான் பேர் ஆகும் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸால். இந்த அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசைன் இந்த பேரிங் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரே கான்ஸ்டன்ட் லெவலில் இருக்கும், அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒன்றோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஒரு சீக்வன்ஸோட பேசிஸ் ஒரு ஸ்ட்ராண்டோடது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராண்டோட சீக்வன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். Hope all have understood today's topic. Write home test on this and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.